ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டர்லேருந்து என்கோடர் வந்து நம்ம எப்படி வந்து கழட்டுறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கோட்ரு இப்படி தான் இருக்கும். இந்த என்கோட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டரில் அசம்பிள் ஆகிருக்கும். இது புதுசு, நான் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி கழட்ட போகிறோன்றதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அதில் பார்த்தா தெரியும். அதுக்கு வந்து இப்போ நான் என்கோட்ரை கழட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் வந்து நம்மளுக்கு அல்லன் கீ வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2M அல்லன் கீ, அப்புறம் வந்து 4M அல்லன் கீ, அப்புறம் 5M அல்லன் கீ. இது 3 அல்லன் கீ வேணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக வந்து M4ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா M3 அல்லன் கீ உள்ளே போட்டிங்கன்னா அது உள்ளே போகும். இதை உள்ளே வச்சு தான் வந்து நம்ம கழட்டணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கழட்ட முடியும். ஏன்னா அது மோட்டருக்குள்ளே இருக்க த்ரெட்டு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வந்து மோட்டரில் கழட்டுறது பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் மோட்டரில் என்கோடர் மாட்டியிருக்கும். அதை கழட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அல்லன் கீ வந்து 2M அல்லன் கீ வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த 2M அல்லன் கீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை லாக் பண்ணியிருப்பாங்க. அது சின்ன நெட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிங்கன்னா என்கோடர் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட் ஆகும். நீங்கள் கையில் ஷேக் பண்ணி பாருங்கள். ஷேக் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து M4 அல்லன் கீ இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4M அல்லன் கீ வச்சு ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ணி வெளியே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரூ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து M4 தான். அதனுடைய த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா M4 இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 த்ரெட்டு வந்து நீங்கள் டைட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்பெஷல் ஸ்க்ரூவோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 இன்ச்சஸ்ஸு. அதனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து M5 ஸ்க்ரூ உள்ளே போட்டு நான் டைட் பண்ணும்போது எனக்கு வந்து அது டைட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை திரும்பவும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உள்ளே இருக்கிறது வந்து டைட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உள்ளே இருக்கிறது வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக நான் டைட் உள்ளே வரைக்கும் நான் டைட் பண்ணல. ஏன்னா வந்து அது என்கோடரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட்டு பிடிக்காம அதனால தான் ஸ்லிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே சின்னதாக போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல் டைட் பண்ணுறேன். ஃபுல் டைட்னா ஒரு 7 to 8 த்ரெட்டு வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5M அல்லன் கீ வந்து டைட் பண்ணுறேன். டைட் பண்ணோன்னாக்கா அதில் போய்ட்டு நான் உள்ளே போட்டோம் இல்லையா, ஸ்பெஷல் ஸ்க்ரூ போட்டோம் இல்லையா, அதில் போய் ஸ்டாப்பர் மாதிரி முட்டி நிற்கும். அதுக்கப்புறமா நீங்கள் 5M அல்லன் கீ வச்சு நீங்கள் கழட்டிங்கன்னா தனியாக வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து என்கோடர் வந்து கழட்டணும். மாட்டும்போது இப்படி மாட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து M4 அல்லன் கீ வச்சு உள்ளே மாட்டிக்கலாம். இதை கழட்டினதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரூ போட்டோம் இல்லைங்களா, அதை மறக்காமல் வந்து கழட்டி எடுத்துருங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் என்கோடரை ஃபிக்ஸ் பண்ணும்போது M4 அந்த அல்லன் கீயை போட்டு டைட் பண்ண முடியும். இப்படி தான் வந்து மோட்டரில் வந்து என்கோடரை வந்து கழட்டணும். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ராட்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கோடரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உள்ளே இருக்க த்ரெட்டு வந்து ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வந்து இந்த ரீஃபிக்ஸிங் வர்றது ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்ச வீடியோவில் இருக்கு இல்லையா, அப்படி தான் வந்து என்கோடர் வந்து கழட்டணும். அதான் ப்ராப்பரான மெத்தடு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே வந்து நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.